ஹாய். நம்ம எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு வந்து நம்ம கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்கள மறந்துட்டோமே, நிக்கிதா. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பேசினார் நம்ம சீமான் அண்ணன். பிரச்சனை நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்கள போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்லி அதில் ஒரு பாயிண்ட் கரெக்டாக கேட்டார் அவர். நிக்கிதா அவங்கள என்ன பண்ணீங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிங்களான்னு கரெக்டாக அந்த பாயிண்ட் கேட்டார். இப்போ நிக்கிதா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஹெச்ஓடியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் வந்து பண்ணிவிட்டு மேடம் வந்து டயர்டாக இருப்பாங்களே, ஆனால் லீவு கேட்டு வீட்டில் வந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடுவில் பப்ளிக் கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து மாட்டினாங்க. எல்லாருமே வந்து போலீஸ்க்கு வந்து 100 கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணாங்க. போலீஸும் வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க, அவங்கள வந்து விட்டுருங்க வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களால ஏமாந்தவங்களும் வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இன்ன வரைக்கும் எதுக்காக அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலை. ஒரு ரீல்ஸில் வந்து ஹெல்மெட் போடலன்னா வந்துட்டு ஃபைன் வந்து போடுறோம். பட் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள்லாம் வந்து இவ்வளோ லட்சம் வந்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு வந்து ரிட்டனாக வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இப்போவும் வந்து நிக்கிதா மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்காததுக்கு என்ன காரணம்? இது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.